திருப்பரங்குன்ற விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல இந்த கரடியே காரி துப்பிய மன்னர்ன்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்மளோட முதலமைச்சரோட நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு காரி துப்பி அனுப்பியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய கோர்ட்ல. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க, முதல் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும்போது அவர் வந்து ஆர்எஸ்எஸ் காரர், அவர் பாஜக காரரு, அவர் வந்து சங்கி இப்படிதான் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக 115 எம்பிகள் கையெழுத்து போட்டு அவர் பதவி நீக்கணும்லாம் போய் பார்லிமெண்ட்ல நிபந்தனை வச்சாங்க. இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பு கரெக்டான தீர்ப்பு, அந்த தீர்ப்பு வந்து நாங்க உறுதி பண்றோம், இன்னைக்கு மேல்முறையீடு செய்து எல்லாத்தையுமே தள்ளுபடி பண்ணிருக்கு நீ ஜெயச்சந்திரன் மட்டும் இன்னொரு நீதிபதி. அப்ப அவங்க யாரு? அவங்க என்ன ஆர்எஸ்எஸ்ஸா? அவங்க என்ன சங்கியா? அவங்க எந்த அமைப்பை சேர்ந்தவங்க? அவங்க காலமாக உங்களுக்கும் பல சாதகமான தீர்ப்பு கொடுத்தவதான் ஜெயச்சந்திரன்ற நீதிபதி. அப்ப அப்படிப்பட்ட நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாருன்னா, அதுவும் தீர்ப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முக்கியமான கருத்து, அதாவது இதுக்கு மேல ஒரு தமிழக அரசு நிர்வாகத்தை செருப்பால் அடிக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. 365 நாள்ல ஏதோ ஒரு நாள்ல தீபத்தை ஏற்றும் போது எப்படி கலவரம் ஏற்படும் சொல்றீங்க? ஒருவேளை கலவரத்தை ஏற்படுத்த இந்த அரசு முயற்சிக்கிறதோ என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்குன்னு இவ்வளவு 19 ஒரு நீதி அரசர் சொல்றாருன்னா, அந்த நீதி அரசர் இந்த தமிழக அரசுனால எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகி இருந்தாக்கா இந்த விவகாரத்துல அவர் அந்த விஷயத்தை பேசியிருப்பாரு. ஏன்னா தெளிவா சொல்றாரு, இதுக்கு முழுக்க இந்த தமிழக அரசும் தேவஸ்தானம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னாக்கா முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க, இது வந்து தீபத்தூணே இல்லைன்னு சொன்னீங்க. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, இது வந்து ஒரு எல்லைக்கல்னு சொன்னீங்க. மூன்றாவது என்ன சொன்னீங்க, இது சமணர் தூண்னு சொன்னீங்க. நாலாவது வக்பாரி உள்ள வரான். வக்பாரி உள்ள வந்து என்ன சொல்றான்னாக்கா, இது இந்த தூணே எங்களோட வக்போருக்குள்ள வருது, இந்த மலையே எங்க வக்போருக்குள்ள வருதுன்னு சொல்றான். அப்ப முன்னுக்கு முரணாக இந்த டெய்லி விசாரணையில மாத்தி பேசும்போது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வரும்போது, அப்ப உண்மையை மறைக்கும் செயல் இது. ஏன்னா இந்து அறநிலையத்துறையோட தொழில் துறை என்ன சொல்றாங்க, இது உண்மையிலே தீபத்தூண் தான். தீபத்தூண் என்றால் இத்தனை அடிதான் இருக்கும், இதுல வந்து தீபம் ஏற்றுவதற்கான அனைத்து அம்சங்களும் இருக்குது, தீபத்தூண் தான் என்பதை மத்திய தொழில்துறை உறுதிப்படுத்தி இருக்குது, மாநில தொழில்துறை உறுதிப்படுத்தி இருக்கும் போது அதை ஒரு சாட்சியமாக எடுத்துதான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஆராய்ந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை கொடுக்கும்போது தெளிவா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுல முக்கியமாக கலவரம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கலவரம் செய்யக்கூடியவர்களே இதுக்கு வந்து அமைதியா போயிட்டாங்க, அங்க தீபம் ஏற்ற எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன பிறகும் இதில் கலவரம் ஏற்படும் என்று நீங்க எப்படி சொல்லுவீங்க? எந்த அடிப்படையில் முகாந்தத்தில் நீங்க இப்படி சொல்றீங்க? எனவே இதை நீங்க தீபம் ஏற்றிதான் ஆக வேண்டும். தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஆமோதிக்கிறோம். இதற்கான மேல்முறையீடு அனைத்தையும் தள்ளுபடி செய்யறோம். சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு செய்திருந்தா கூட அதை இந்த அரசு திரும்ப பெற்றுக் கொள்ளும் என்று நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான தீர்ப்பை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்போட முக்கிய அம்சம் என்னன்னாக்கா, ஒரு நாளை நீங்க நிர்ணயம் பண்ணிக்கங்க. அந்த நாளுக்குள்ள தேவஸ்தான போர்டுல இருந்து ஒரு குழுவும் காவல்துறை ஒரு குழுவும், இந்த 2 குழுவுமே கலெக்டர் முன்னிலையில அந்த குழுவை நியமிச்சு அங்க தீபம் ஏற்றுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை நீங்கள் ஈடுபடணும்னு சொல்லிட்டு தமிழக அரசிற்கு உத்தரவு மட்டும் இல்ல, எச்சரிக்கையும் சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கோர்ட் அவமதிப்பு வழக்கு உங்களுக்கு தெரியும், இவர் வந்துட்டு நீதிபதியை விமர்சித்தவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரை இந்த காவல்துறை எடுக்கல, இந்த தமிழக அரசு எடுக்கல. ஏன்னா எத்தனையோ பிரிவாத அமைப்புகள், அடிப்படைவாத அமைப்புகள், இஸ்லாமிய இயக்கங்கள் இவர் ஒரு பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்திற்காக, ஜி.ஆர். சுவாமிநாதன் பார்ப்பனர் என்ற ஒரே காரணத்திற்காக சமூக வலைத்தளத்திலும் சரி மேடைகளிலும் சரி கொச்சையாக அவர் ஜாதியை இழுத்து பேசியிருக்கிறாங்க. ஒருத்த மேலையுமே இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல, இந்த காவல்துறை நடவடிக்கை. ஆனா சாமானிய ஒரு யூடியூப் நடத்துறவங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்க, சவுக்கு சங்கர் தூக்கி உள்ள வைக்கிறீங்க, என்னை மாதிரி கருத்து சொல்றவங்க தூக்கி உள்ள வைக்கிறீங்க. அப்ப உங்க அரசாங்கம் எங்களை போன்ற ஆட்கள் தான் வந்து வேலை செய்யுமா? பயங்கரவாதிகள், அப்புறம் வந்து அடிப்படைவாதிகள், அந்த பிரிவினைவாதிகள், மத கலவரத்தை தூண்டுறவங்க எல்லாம் உங்க காவல்துறையோ உங்க அரசாங்கமோ உங்களுடைய அதிகாரம் எடுபடாது என்பதைத்தான் இந்த தீர்ப்பு எங்களுக்கு காட்டுகிறது. எனவே தயவு செய்து இதோடு திருந்திக் கொள்ள வேண்டும். இதை விட செருப்படி வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா இந்தியா வரலாற்றிலேயே ஒரு நீதிபதியை மாற்ற வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்து கையெழுத்து போட்ட ஒரே அசிங்கமான கட்சி என்றால் திமுக. இதை நான் கேட்கிறேன், ஒரே ஒரு சிம்பிள் ஆதாரம் கேட்கிறேன். இப்ப நீங்க இந்த தீர்ப்பு உங்களுக்கு பாதகமா வந்துருச்சு, இந்த தீர்ப்பை கொடுத்தவர் வந்து ஒரு பார்ப்பனர் சொல்லிட்டு அவரை மாத்திரம் நீங்க சொல்றீங்களே, எத்தனையோ தீர்ப்புகள், அதாவது திமுகவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய எத்தனையோ தீர்ப்புகள் தண்டனையை நிறுத்தி வச்சு அதை மேல்முறையீடுக்கு அனுமதிச்சு, உதாரணமாக இடி வழக்காக இருக்கட்டும், பொன்முடி வழக்காக இருக்கட்டும், எத்தனையோ வழக்குகள் இடிக்கு எதிராகவும் சிபிஐக்கு எதிராகவும் இந்த சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த தீர்ப்புகளை எதிர்த்து இந்த நீதிபதிகளை மாற்ற வேண்டும் என்று பாஜக என்னைக்காவது ஒரு நாள் கோரிக்கை வச்சிருக்குதா? அப்படி கோரிக்கை வச்சா அது ரொம்ப பாஜக ஈஸியா, கிட்டத்தட்ட 350 எம்பி பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க. 350 எம்பியுமே கையெழுத்து போடுவான். 350 எம்பி கையெழுத்து போட்டு ஜனாதிபதி கிட்ட கொடுத்தாக்கா தாராளமாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோ இல்ல வந்து ஹைகோர்ட் நீதிபதியோ மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கலாம்.
ஆனா அதை பாஜக அரசு செய்தா? அப்படி பாஜக அரசு செய்திருந்தாக்கா இங்க இருக்கக்கூடிய இந்த இந்தி கூட்டணியை சேர்ந்த திருமாவளவன் சும்மா இருப்பாரா? என்ன பேசியிருப்பாரு? இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை, அம்பேத்கர் இயற்றிய சட்டத்திற்கு எதிரானது, இப்படி எல்லாம் பொங்கி இருப்பீங்க, பேசியிருப்பீங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்திருப்பீங்க. ஆனா ஒரு நீதி அரசருக்கு எதிராக நீங்க மட்டும் கையெழுத்து இயக்கம் நடத்துவீங்கன்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் அப்பட்டமான சட்ட விதிமீறல். இதுதான் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை, அதாவது சட்டத்தை அவமதிக்கும் செயலாக நாம். ஏன்னா சட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஜனாதிபதியோ ஒரு கவர்னரோ ஒரு நீதிபதியோ நியமிக்கப்படுகிறார்கள். ஏன்னா இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், நீதிபதிகளாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது. அதிகாரத்தால் சட்ட அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை கொச்சையாக பேசக்கூடிய ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்கு. உங்களுக்கு சமீபத்தில் கூட தெரியும், யாருக்கு அதிகாரம் நீங்க கொடுக்கணும்னு சொன்னீங்க? கவர்னருக்கு அதிகாரம் கிடையாது, ஜனாதிபதிக்கு அதிகாரம் கிடையாது. நாங்கள் கொண்டு வரும் மசோதாக்களுக்கு நிறைவேற்றுவதற்கு நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் சொன்ன இந்த கட்சி தான் இன்னைக்கு அந்த கட்சிக்கு தான் இப்படி ஒரு தீர்ப்பு வந்து இந்த கோர்ட் கொடுத்திருக்குன்னு சொன்னாக்கா இது உண்மையிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு. சம்மட்டையடி கொடுத்திருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு.